ஆரோக்கியத்துக்கும் சுவைக்கும் ரொம்பவே சரியான சாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி முறுக்கு. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக, ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இது கூட கேழ்வரகு மாவு 2 கப் எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு, ராகி மாவு, ஆரிய மாவு, இதை எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இப்போது ஒரே கப்பால் அளந்துக்கோங்க. இதில் நான் 2 கப் மாவுக்கு 1 கப் பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 1/4 கப் கிட்ட கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் 2ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் உளுந்து, அதாவது வறுத்து பொடி பண்ணி சலித்த உளுந்த மாவு நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் 1 டீஸ்பூன் கிட்ட வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. வேணும்னா நீங்கள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம், நான் அதில் சேர்க்கலை. இது கூட பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் 1 டீஸ்பூன் நல்லா குவிச்சே சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெயை சேர்த்து பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெய் எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு முதல்ல வெறும் மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிடிக்கணும், அந்தளவுக்கு இருக்கணும். வெண்ணெய் ரொம்ப சேர்த்தாலும் பிரிஞ்சிரும், எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சிரும். அதே நேரத்தில் இந்த பிடிக்கிற அளவாவது வேணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். நான் அதனால தான் நான் எடிட் பண்ணாமல் அப்படியே நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு தண்ணியை ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிசையணும். இப்போ நான் கம்மியான மாவுங்கிறதுனால ஒன்றா பிசைஞ்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 5 கட்டை நம்ம முறுக்கு கட்டைக்கு வர்ற மாதிரி நீங்கள் அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சிட்டு சுட்டுக்கலாம். நான் கொஞ்சம்ங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம். முறுக்கு கட்டையில் நல்லா ஈஸியாக போகிற மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உலக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மூடி போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா மேலே மாவு காஞ்சிரும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போது நம்ம முறுக்கை நான் இந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். 5 ஹோல் உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 3 ஹோலு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, நிறையா ஹோல், அது கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கரண்டியில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு ஒரு 2 சுற்று அது மேலே சுற்றினா போதும். ரொம்ப சுற்றினாலும் முறுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது நம்ம எண்ணெயை காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முறுக்கு ஒரே நேரத்தில் தான் போடணும். ரொம்ப நேரத்தை மாற்றி போட்டோன்னா அந்த ஹீட்டு ஒரே மாதிரி மாவுக்கு கிடைக்காது. அதனால் ஒரே மாதிரி புழிஞ்சு வச்சு ஒரே நேரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முறுக்காக எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று சலசலப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ தனியாக எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம வந்து சலசலப்பு குறைஞ்சோன்னே எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேணும்னா பூண்டு ஃப்ளேவர் வேணும்னா பூண்டு வந்து அரைச்சி போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு காரத்துக்கு வெறும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எப்படி நமக்கு எது வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த ஒரு செட்டு எடுத்தோன்னே அந்த கீழே இருக்கிற துகள்கள் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ கையிலேயே நான் பிழிஞ்சிக்கிறேன். எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். நம்ம சூப்பரான முறுக்கு, ராகி முறுக்கு, ஹெல்த்தியானது ரெடி ஆயிருச்சு. நமக்கு எப்பயுமே ஒரே மாதிரி முறுக்கு செஞ்சு போர் அடிச்சதுன்னா வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான ராகி முறுக்கு ரெடி ஆயிருச்சு. மொறுமொறுப்பு, கரகரப்பு, இது வந்து கேட்க சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வந்து மொறுமொறுப்பாகவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.